ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸில் என்னென்ன சொல்லியிருந்தோம் அண்ட் இது எப்படி பேன் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பிளாக் மூவ் தான் நமக்கு வந்துட்டு மார்க்கெட்ஸில் இவ்வளோ பெரிய அப்பர் செக்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது. ஸோ வாட் ஹேப்பன் இஸ் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது நான் இந்த சோன்ஸை சொல்லுவேன். விச் இஸ் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறது ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 23,412 23,450 வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. விச் இஸ் ஒரு 50 பாயிண்ட்ஸ் 400 to 450 வரைக்கும் வச்சுக்கோங்க. மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் இந்த லோஸுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்கன்னா வாட் ஐ திங்க் இஸ் மார்க்கெட்ஸ் இந்த லோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. விச் இஸ் 23,350 சம்திங் இந்த ஏரியாஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸில் அண்ட் இங்கேருந்து மார்க்கெட்ஸ் ரிவர்சல் ஆனாங்க அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட்ஸ் மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஏரியாஸ் தான் நான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்டாக சொல்கிறேன் ஃபார் நிஃப்டி. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா மார்க்கெட்ஸில் இந்த லோ கொஞ்சம் முக்கியமான ஏரியாஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியா பிரேக் ஆனதுக்கப்புறம் வி மே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் ஷேர் மட்டம்னு சொல்லியிருப்பேன். அண்ட் ஆக்சுவலாக மார்க்கெட்ஸ் இதை பிரேக் ஆனாங்க அண்ட் அங்கேருந்து மார்க்கெட்ஸ் கொஞ்சம் டவுன் ஷேர் மட்டமும் கொடுத்துருந்தாங்க. டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த லோஸ்லேருந்து கன்சிடர் பண்ணோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நல்ல மூவ். அண்ட் அட் த சேம் டைம்ல இன்னைக்கு காலைல டெலிகிராம் குரூப்ல என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட் 23,425 சொல்லியிருப்பேன். ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் இந்த ஏரியா தான். இது 413, நான் சொன்னது 425, விச் இஸ் ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இதை பிரேக் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா டெஃபினெட்லி இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல ஒரு ரீசனபிள் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்ஸை ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அகைன் அதையுமே சொல்லியிருப்பேன், இதை பிரேக் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ் வரைக்கும் வரலாம். அண்ட் இதை தாண்டி கீழே வந்தாங்கன்னா முன்னாடி ஒரு இம்பேலன்சஸ் இருக்காங்க, திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அண்ட் ஆக்சுவலி அதுதான் நடந்துச்சு. ஸோ பட் ஸ்டில் நான் இந்த டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா மார்க்கெட்ஸ் கொஞ்சம் கீழே இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு இங்கேருந்து மேலே போவாங்க அப்படிங்கிறத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு நியூஸஸ் கொஞ்சம் மோசமாக வந்துச்சு. பிகாஸ் அடானியோட இஷ்யூஸ் இருந்துச்சு. நான் அதை பற்றி இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ரீல் கூட போட்டிருந்தேன், சார்ட்ஸ் போட்டிருந்தேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா பார்த்துருங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த ஒரு இஷ்யூ வந்ததுனால மார்க்கெட்ஸ்னால இன்னைக்கு கண்டினியூஸாக திருப்பி மேலே போக முடியல. ஆக்சுவலாக இன்னைக்கு என்னோட பிளான் என்னன்னா மார்க்கெட்ஸ் இந்த லோஸை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஏரியாஸ்ல இருக்கிற ஒரு இம்பேலன்ஸ்ல பட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணுங்கிறத நான் ஆக்சுவலி இன்னைக்கு பிளானாக வச்சிருந்தேன். பட் மார்க்கெட்ஸ் அங்கே ரிவர்ஸ் ஆகாம கன்சாலிடேஷன்ல போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் திஸ் அடானி நியூஸஸ்னால. ஸோ அதர் தன் தட் பெருசாக எதுவும் இல்லை. ஸோ நம்ம நேற்றுக்கான வீடியோஸ் சொல்லியிருந்தது ஓரளவுக்கு கரெக்டாக நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஓகே ஃபைன். நம்ம இன்னைக்கான மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் திங்குள்ள மூவ் பண்ணலாம். நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல நிஃப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற டாபிக்ல மூவ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்குது. இஃப் இன்கேஸ் உங்களில் யாராச்சும் நீங்கள் காலங்காலமாக யூஸ் பண்ணுற இந்த ட்ரெடிஷனல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் லைக் இந்த ட்ரையாங்கிள் பட்டன், சேனல் பட்டன், ட்ரெண்ட் லைன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கிளாஸஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸஸில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத டோட்டலி கம்ப்ளீட்டான கான்ட்ராஸ்டான விஷயத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம். இது எல்லாமே டைம் பேஸ்டு என்ட்ரிஸ், டைம்ஸ் அல்காரிதம்ஸ் அண்ட் ப்ரைஸ் பேஸ்டு என்ட்ரிஸ். ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்கு அண்ட் உங்க ஸ்க்ரீன்லையும் தெரியும் நினைக்கிறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. And then moving on to tomorrow's market. So first of all கொஞ்சம் higher time frame பிடிக்கிறேன். லைக் டே டைம் ஃப்ரேம் could be a better thing. ஸோ டே டைம் ஃப்ரேம்ல பார்க்குறப்ப இந்த பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு கிளியராகவே தெரியும் there is an unfilled gap over there. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ்ல அண்ட் மார்க்கெட்ஸ் இந்த அன்ஃபில்லான கேப்ஸுக்கு அண்ட் அங்கேருந்து மார்க்கெட்ஸ் மேலே போயிருந்தாங்க. ஸோ இந்த ஏரியாஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த க்ளோசிங்லேருந்து இந்த ஓப்பனிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் டவுன் க்ளோஸ் கேண்டில்ஸாக தான் இருக்குது. பட் ரெட் கலர் கேண்டில்ஸாக தான் இருக்குது. பட் ஸ்டில் மார்க்கெட்ஸ் மேனேஜ் டு ஒரு அப்சைட் மொமெண்டம் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. அந்த ஏரியாஸில் அப்சைட் மொமெண்டம் கொடுத்ததுக்கான காரணம் எல்லாமே இந்த வால்யூம் இம்பேலன்சஸ் தான். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு இம்பேலன்சஸ் தான். ஸோ அந்த இம்பேலன்சஸை மார்க்கெட் ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஏரியாஸில் திரும்பினதுக்கான ரீசன். பட் நான் ஆக்சுவலாக நான் அதை தான் எதிர்பார்த்தேன். இந்த ஏரியாவில் டேப் பண்ணிட்டு இந்த இம்பேலன்ஸை ஃபுல்லாக ரீபேலன்ஸ் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு அப்சைட் மொமெண்டம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். அட்லீஸ்ட் இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கோட 50% வரைக்கும் மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆக்சுவலாக அது நடக்கல. நான் ஒரு யூஸ்வலி நம்ம சொல்கிற மாதிரி 11 or 12:30 போல நான் ஒரு மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆக்சுவலாக அது நடக்கல. ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்ல சொல்லலாம். நாளைக்கான மார்க்கெட்ல பார்க்குறப்ப இன்னையோட மார்க்கெட்டோட லோவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதுதான் இந்த வால்யூம் இம்பேலன்ஸோட லோவாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு கீழே ப்ரீவியஸ்லி இருக்கிற ஒரு கேப், இந்த கேப்பை தாண்டி மார்க்கெட் இந்த லோஸை கட் பண்ணுறப்ப வி மே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மொமெண்டம். அப் டு எந்த பாயிண்ட்னு கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட் வரைக்குமே நம்ம ஒரு டவுன் சைடு மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லோஸ் இங்க இருக்கா? ஓகே ஃபைன். இந்த லோஸ் வரைக்கும் நம்ம ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், which is 23,200. ஸோ ஒன்ஸ் இந்த ஏரியாஸை
பிரேக் பண்ணிட்டு இந்த அன்ஃபில்டான எஃப்இஜி கேப்ஸ்குள்ள வந்துட்டு மேபி சம்வேர் பிட்வீன் இந்த ஏரியாஸ்ல திரும்ப வாய்ப்பு இருக்கு, விச் இஸ் 23,178 சம்திங் அந்த ஏரியாஸ்ல திரும்ப வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல சிம்பிளி ஒரு குரூஷியல் பாயிண்ட் சொல்லணும்னா நீங்க இன்னையோட லோஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் என்னோட லோஸுக்கு கீழே ஐ மீன் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகக்கூடாது, ஃபிளாட் ஓப்பன் ஆகி என்னோட லோஸுக்கு கீழே வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் 23,200 to 23,150 இந்த ஏரியாஸ்ல திரும்புறதுக்கான 150 180, ஸோ சம்வேர் பிட்வீன் இந்த ஏரியாஸ்ல திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ சிம்பிளி என்னோட லோஸ் ப்ளஸ் வந்துட்டு இந்த வால்யூம் இம்பேலன்ஸ் இந்த ரெண்டு ரேஞ்சையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்று மார்க்கெட் இப்போ இருக்கிற பாயிண்ட் இங்கே வந்துட்டு இந்த வால்யூம் இம்பேலன்ஸில் திரும்பலாம், அப்படி இல்லைனா மார்க்கெட்ஸ் இந்த லோஸில் டாப் ஆகி திருப்பலாம். இது ரெண்டுத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சப்போஸ் நீங்கள் அப்சைடில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஆப்வியஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த ஏரியாஸ் இருக்கு. ஸோ இந்த ஏரியாஸ்க்கு மேலே போச்சுன்னா வி மே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் செக்மெண்ட்டை அப் டு வந்துட்டு இந்த பாயிண்ட் வரைக்கும், அதாவது ப்ரீவியஸ் டேஸோட க்ளோசிங் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம், which is 23,467. ஸோ எக்ஸாக்ட்லி அந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய அனாலிசிஸ் ஃபார் நிஃப்டி. நாளைக்கு நான் ட்ரேட் பண்ண போகிறதில்ல பிகாஸ் ஆஃப் திஸ் இஷ்யூ. எனக்கு இது இன்னும் கிளியராக புரியலை. ஸோ தட் நாளைக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலான்றேன். புரியலைங்கிறத தாண்டி லைக் எனக்கு அதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எங்கேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் நாளைக்கு நான் வந்துட்டு ட்ரேட்ஸ் அவாய்ட் பண்ணலான்றேன். பட் ஸ்டில் நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம். அகெயின் சேஃப்டி ப்ரெஷர்ஸ் இந்த ஸ்டாப் லாஸஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கன்சர்னில் எடுத்துட்டு நீங்கள் பண்ணுறதுனா யுவர் சாய்ஸ். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட 15 minute சார்ஜ். ஸோ பேங்க் நிஃப்டியில் லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருப்பேன்னா ரொம்ப சிம்பிள், இந்த ஒரு பிளாக்கை மட்டும் தான் நான் சொல்லியிருப்பேன். இந்த பிளாக்கை தாண்டி மார்க்கெட்ஸ் நாளைக்கு கீழே வந்துட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு டவுன் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ பிளாக்கை தாண்டி மார்க்கெட்ஸ் கீழே பிளாக் டூ இந்த கேப்போட ஏரியா வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம். அகைன் பிளாக்கை தாண்டி மார்க்கெட்ஸ் கீழே வந்தாங்க, க்ளோஸ் வச்சாங்க அண்ட் இந்த லோஸ் எடுத்துருவாங்கன்னு சொன்னேன். அண்ட் டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த லோஸ் எடுத்துட்டு அங்கேருந்து மார்க்கெட்ஸ் ரிவர்ஸ் ஆனாங்க. இதே எக்ஸாக்ட் மூவை தான் நான் நிஃப்டியில் எதிர்பார்த்தேன். பட் அங்கே நடக்கல, வேற பேங்க் நிஃப்டியில் நடந்துச்சு. ஸோ தட்ஸ் இட். அதுக்கான ரீசன் என்னன்னா அகெயின் எப்பவுமே ஒரு ஹைஸ் ஒரு லோஸ் எடுத்ததுக்கப்புறம் அது கீழே ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆனதுக்கப்புறம் அல்காரிதம் மார்க்கெட் மேக்கர் பை மாடலுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ மார்க்கெட் மேக்கர் பை மாடலுக்கு ஷிஃப்ட் ஆகுறப்ப வேற அந்த அந்த டைம் கன்சர்னும் கரெக்டாக இருக்கு, நம்மளோட என்ட்ரிஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. லைக் ஒரு இன்வெஷன் எஃபிஜோ ஒரு ஓபிஸோ இல்லை வந்துட்டு ஒரு எண்டாகோ இல்லை ஒரு வால்யூம் இம்பேலன்ஸோ ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் பிடி ரேஸ் பிரேக் ஆகிற டைம்ல வி மே எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் ஒரு நல்ல மொமெண்டம் அந்த பாயிண்ட் கிட்ட. ஸோ அதே கான்செப்ட்ஸ் தான் எக்ஸாக்ட்லி இது கீழே க்ளோஸ் ஆனாங்க. ஐ மீன் க்ளோஸ் ஆகல, லைக் பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணி அங்கே இருந்து ஒரு அப்பர் சைட் மொமெண்டம் அண்ட் எக்ஸாக்ட்லி நம்ம நேத்தி சொல்லியிருந்த இந்த ஆர்டர் பிளாக்கோட ஏரியாஸ் பிளஸ் வந்துட்டு இந்த கேப்போட ஏரியாஸை தாண்டி எடுத்தோம்னா இதுதான் என்னோட டார்கெட் ஏரியாஸாக இருக்கும். அண்ட் எக்ஸாக்ட்லி அந்த கேப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மார்க்கெட்ஸ் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு பாடிஸ் அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிறதுக்கு ரொம்ப திணறி இருக்கு. ஸோ இந்த ஏரியாஸை நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். லைக் இது 4 hour டைம் ஃப்ரேம். ஸோ 4 hour டைம் ஃப்ரேமில் இந்த ஏரியாஸ் கிட்ட வி ஹாவ் அ லிக்விடிட்டி பாயிண்ட். ஸோ இப்போ மார்க்கெட்ஸ் நெக்ஸ்ட் ட்ராவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த லிக்விடிட்டி பாயிண்ட் வரைக்கும் கண்டிப்பாக ட்ராவ் ஆகணும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருக்கு. ஸோ நான் இப்போ என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா மார்க்கெட்ஸ் இஃப் இன் கேஸ் இங்கேருந்து திரும்பினாங்கன்னா இந்த லோஸை எடுக்கிறதுக்கு தெர் ஆர் ஹை ப்ராபபிலிட்டி பிகாஸ் இது ரிலேட்டிவ்லி ஈக்குவல் லோஸும் வேற. ஸோ இந்த லோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, விச் இஸ் 49,500 ரீஜன் வரைக்கும் மார்க்கெட்ஸ் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து. ஸோ எப்போ அப்புறம் நம்ம வந்துட்டு டவுன் சைடில் ட்ரேட் எடுக்கலாம், இந்த பாயிண்ட் கட் பண்ண டவுன் சைடில் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லோஸை இப்போ எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபர்தராக நான் வந்துட்டு ஒரு அப்சைட் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் வந்துட்டு எப்போ ஒரு புல்லிஷாக மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஏரியாஸ் தான், அதாவது விச் இஸ் 51,000 பிரேக் ஆகிறப்ப 50,980 which is technically 51,000, அதாவது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா. ஸோ ஒன்ஸ் எனக்கு இந்த ரீஜன் பிரேக் ஆகணும், இந்த ரீஜன் பிரேக் ஆனால் மட்டும்தான் நான் வந்துட்டு ஒரு அப் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அன்டில் ஆர் அன்லெஸ் நான் வந்து டவுன் சைடில் தான் இருக்க போகிறேன். இதில் குரூஷியல் பாயிண்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு இன்னைக்கான கேப் அப்போ சொல்லுவேன். ஸோ எக்ஸாக்ட்லி க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் இங்கே இந்த கேப் அப்போ மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த கேப் அப்போ தாண்டி மேலே க்ளோஸ் வச்சாங்கன்னா இந்த க்ளோசிங் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் நான் வந்துட்டு இந்த க்ளோசிங் வரைக்கும் போகும்னு சொல்ல எம்பசைஸ் பண்ணல, போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சிம்பிள் நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த கேப் ஏரியாவை மார்க் பண்ணிக்கோங்க. இதோடைய கோஆர்டினேட்ஸையும் நான் கொடுத்துட்றேன், which is starts from almost 50,450 to 50,650. ஸோ எக்ஸாக்ட்லி இந்த கேப் ஏரியா மார்க் பண்ணுங்க. ஈவன் தோ அது ஃபில் ஆயிருந்துச்சுனாலும் அது வந்துட்டு ஒரு கிளாசிக்கல் கேப் தான். ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு கீழே சஸ்டைன் ஆனாங்கன்னா இந்த லோஸை எடுக்கிற வரைக்கும் மார்க்கெட்ஸ் வரலாம், நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த லோஸ் எடுத்து அகெயின் which is 49,650 or 500 சம்திங் அந்த ஏரியாஸ் வரைக்கும் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய திங் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, this is Karan signing off from Master Trades.